தாய் வீடு ஏப்ரல் 2024. ட்ரோன் அரசியல். எழுதியவர் ரதன். வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். கென்யாவின் தலைநகரான நைரோபியில் இருந்து 226 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மெரநகரத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு அவசரமாக இரத்தம் கொண்டு செல்ல வேண்டிய நிலை. தரைவழி பாதையில் செல்வதாயின் சுமார் 4 மணித்தியாலங்களுக்கு மேல் தேவை. அவர்கள் ட்ரோன் மூலம் இரத்தத்தை அனுப்பினார்கள். பாதிக்கப்பட்ட நோயாளியும் காப்பாற்றப்பட்டார். ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் ஏதோ ஒரு வகையில் மனிதருக்கு உதவி செய்கிறது. அணுசக்தி கண்டுபிடிக்கப்பட்ட போதும் அது அனைவருக்கும் பயன்படும் என நம்பப்பட்டது. ஆனால் ஆக்கத்துக்கு பயன்படாமல் ஆகியோரே அதிர்ச்சியடையும் அளவிற்கு அழிவுக்கே அது பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. ட்ரோனின் கண்டுபிடிப்பும் அவ்வகையை சேர்ந்ததாகும். ஒரு வகையில் ட்ரோனின் வருகை பல வழிகளில் போக்குவரத்து வேகத்தை அதிகரிக்கும். போக்குவரத்தில் பொருட்கள் விநியோகத்தில் ட்ரோன் பெருமளவு மாற்றத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. வருங்காலங்களில் வீடுகளின் கூரையில் பொருட்கள் வந்திறங்கலாம் என கனவு கண்டோம். ஆனால் நடைமுறை வித்தியாசமாக உள்ளது. 1949 ஜூலை 15 நடத்துனர்கள் இல்லாத அல்லது விமானிகள் அற்ற 200 பலூன்களை வெனிஸ் நகரத்துக்கு ஆஸ்திரியா ஏவியிருந்தது. இதுவே இன்றைய ட்ரோன் தொடர்பான முதல் நிகழ்வாகும். அமெரிக்க சிவில் யுத்தத்தின் போது இருதரப்பினரும் பலூனுக்குள் வெடிமருந்தை நிரப்பி அனுப்பியிருந்தார்கள். 1930களில் பிரிட்டிஷ் ராயல் கடற்படை குயின் பி ரேடியோவால் கட்டுப்படுத்தக்கூடிய ட்ரோனை உருவாக்கியிருந்தது. 1944-45 காலப்பகுதியில் 9000 பாம் லேடன் பலூன்களை பசிபிக் பிராந்தியத்தை நோக்கி ஜப்பான் அனுப்பியிருந்தது. இவை அனைத்தும் சரியான இலக்கில் வீழ்ந்திருந்தால் பல அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கும். காட்டுத்தீ போன்றவையை ஏற்படுத்துவது ஜப்பானின் நோக்கமாக இருந்தது. எனினும் பல பலூன்கள் பசிபிக் சமுத்திரத்தில் வீழ்ந்துவிட்டன. 300 பலூன்கள் கனடா, அமெரிக்காவை வந்தடைந்தன. பாஸ்னியா, செர்பியா போர் மற்றும் ஆப்கான் போரிலும் சிறியளவில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன, தாக்குதலுக்கு அல்ல. இவ்வாறான பலூன் பயன்பாட்டின் வளர்ச்சி இன்று ட்ரோன் என்ற வடிவத்தை எடுத்துள்ளது. ட்ரோன் இன்று பல்வேறு துறைகளிலும் பாவிக்கப்படுகிறது. எனினும் இக்கட்டுரை போர் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் அதன் பயன்பாடு என்னும் விடயத்தை மட்டும் மையப்படுத்தியதாக இருக்கும். போரின் போது மேற்கு நாடுகள் வானத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தன. இதனால் அமெரிக்க கூட்டணியின் வான்வழி தாக்குதல்களை ஆப்கான், ஈராக் போன்ற நாடுகளின் படைகளும் தீவிரவாதிகளும் எதிர்கொள்ள முடியாமல் இருந்தது. வழக்கத்துக்கு மாறான சமச்சீரற்ற போர்முனை தாக்குதல்களுக்கு இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் பெரிதும் உதவியது. இதனை முறியடிப்பது தீவிரவாதிகளுக்கும் போரிடும் குழுக்களுக்கும் அரசுகளுக்கும் சவாலாகவே அமைந்தது. அமெரிக்காவிடமும் நேட்டோவிடமும் தங்களை வெற்றி கொள்ள முடியாது என்ற ஆணவமும் தொழில்நுட்ப வளர்ச்சி சார்ந்த கர்வமும் இருந்தது. அத்துடன் தாங்கள் அழிவுக்கு அப்பாற்பட்டவர்கள், தனித்துவமானவர்கள் என்ற நம்பிக்கையும் மதிப்பீடும் இருந்து வருகிறது. ஆனால் மேற்கின் வான்வழி கட்டுப்பாடுகளை சிறு குழுக்கள் கூட உடைத்தும் விடும் தன்மையை ட்ரோனின் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. 2022 ஆரம்பமான ரஷ்ய உக்ரைன் போரில் ட்ரோன் தாக்குதல்கள் பற்றி ஊடகங்கள் காட்சிகளையும் கருத்துக்களையும் வெளியேற்றன. அண்மை காலமாக நடைபெறும் போர்களில் அதிகளவு ட்ரோன் தாக்குதல்கள் பயன்படுத்தப்பட்டமை ரஷ்ய உக்ரைன் போரிலாகும். பல வருடங்களுக்கு முன்னரே அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ட்ரோனை போரில் பாவிப்பது பற்றியும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் கொள்கைகளை மற்றும் திட்டங்களை வகுத்துள்ளன. இவை வெளியே தெரியாமல் இருந்தன. அதே சமயம் இவை ட்ரோன் உற்பத்தியில் அதிகளவு ஆர்வம் காட்டின. ட்ரோன் ஆராய்ச்சிக்கு நிதிகளை ஒதுக்கின. மறுபுறத்தில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டால் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கான தெளிவான திட்டங்கள் மேற்கு நாடுகளிடம் இருந்தன. உக்ரைன் ரஷ்யா போரானது ட்ரோன் தாக்குதல்களுக்கான பரீட்சாற்ற களமாகவும் இருந்தது. மேற்கு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் போர் பிரிவுகள் இத்தாக்குதல்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து அவற்றில் இருந்து புதிய திட்டங்களை வகுக்கின்றன. வியட்நாம் போர் இடம்பெற்ற காலத்தில் இருந்தே அமெரிக்கா புதிய தொழில்நுட்பங்களை பரீட்சித்து பார்க்க தொடங்கிவிட்டது. GPS கைடட் ஆர்ட்லரி ஷெல் தயாரிப்பிற்கு சுமார் $1,00,000 செலவாகிறது. ஆனால் ட்ரோன் தயாரிப்பிற்கான செலவு வெறும் $1000 குறைவானதாகும். ஆனாலும் தற்போது தயாராகும் அல்லது பாவனையில் உள்ள ட்ரோன்கள் நீண்ட தூர தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாதவையாக உள்ளன. வருங்காலத்தில் இவை நிவர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் 75 ரஷ்ய பீரங்கி தாக்குதல்களை தான் அளித்ததாக உக்ரைன் கூறுகிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்களை அதிகளவு உக்ரைன் ரஷ்ய போரில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை சிறியவை, குறைந்த விலை கொண்டவை, மேலும் பீரங்கி தாங்கிகளினுள் சென்று அழிக்கக்கூடியவை. 2024 ஜனவரி மாதத்தில் 3000 ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்ய உக்ரைன் போரில் மேற்கொள்ளப்பட்டன.
2024ஆம் ஆண்டில் உக்ரைன் 1M 2M ட்ரோன்கள் அதிகளவு தயாரிக்க உள்ளதாக அதன் அதிபர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் FVP ட்ரோன்களை 3D அச்சு இயந்திரத்தால் பிரதி செய்யப்படும் சில பாகங்களை வைத்து மிக விரைவாகவும் குறைந்த செலவிலும் உற்பத்தி செய்ய முடியும். எனவே இது ஆபத்தானதுமாகும். தவறான வழிகளில் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது. பர்மாவில் தீவிரவாதிகளும் FVP ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளனர். உதாரணத்துக்கான ஒப்பீட்டு விலை இது. அன்கைடட் ஆர்ட்லரி ஷெல்ஸ் $800 இருந்து $9,000, GPS கைடட் ஷெல் $1,00,000, ஜாவ்லின் ஆன்டி-டேங்க் மிசைல் $2,00,000, FVP ட்ரோன் $400 இலிருந்து $1,000 வரை இருக்கலாம். ஆர்ட்லரிஸ் மலைப்பிரதேசங்களிலும் தாக்குதல்களை நடத்தக்கூடியவை. அதாவது உயரம் ஒரு பிரச்சனை அல்ல, கடுங்காற்றையும் ஊடுருவக்கூடியவை. ஆர்ட்லரிஸுக்கு குளிர் ஒரு பிரச்சனையாக இருக்காது, கடும் மழையை கடந்து செல்லும். ஆனால் ட்ரோன்களின் நிலை அவ்வாறானது அல்ல. அவற்றின் மின்கலங்கள் குளிரில் செயலிழந்துவிடக்கூடியவை. கடுங்காற்று ட்ரோன்களை அடித்துச் சென்றுவிடும். உயரமான பிரதேசங்களை நோக்கி செல்வது கடினமாகவிருக்கும். டான்ஸ்க் பிரதேசங்களில் மீது ட்ரோனை பாவித்து உக்ரைனால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. இப்பிரதேசங்கள் கடல் மட்டத்தில் இருந்து அதி உயரத்தில் உள்ளன. ஏவுகணைகளை வீழ்த்துவது போல் ட்ரோன்களையும் வீழ்த்த முடியும். ட்ரோன்களை இயக்கும் கணினி வல்லுநர் அனுப்பும் சமிஞ்சைகளை திசை திருப்பினால் ட்ரோன்களால் இலக்கை அடைய முடியாது, தாக்க முடியாது. ஆனால் இதனை முறியடிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்று வருகிறது. ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் அதிக மதிப்புள்ள போர்க்கருவிகளை உக்ரைன் அளித்தது. தாங்கிகள், போர் உதிரி உபகரண விநியோக வாகனங்கள் போன்றவற்றை ட்ரோன்கள் மூலம் அளித்து ரஷ்யாவிற்கு நட்டத்தை ஏற்படுத்தியது. ரஷ்யாவும் ட்ரோன் தாக்குதல்களை முன்னெடுத்த போதும் அத்தாக்குதல்களால் உக்ரைனுக்கும் அழிவு ஏற்பட்டாலும் பெரும் நட்டம் ஏற்படவில்லை என மேற்கு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலக்கை நோக்கி தாக்கும் ட்ரோன்களும் தயாரிக்கப்படுகின்றன. எனினும் அவற்றின் விலை அதிகமாக உள்ளது. அமெரிக்காவில் தயாராகும் ஸ்விட்ச் பிளேட் 300 அவ்வாறானதொன்றாகும். அதனை தயாரிக்க $50,000 செலவாகும். ரஷ்யாவும் ஆவர்ட் கேட்ஃப்ளை என்ற ட்ரோனை தயாரிக்கிறது. இதுவும் இலக்கை நோக்கி தாக்கக்கூடிய அதி உயர் சக்தி வாய்ந்த ட்ரோன். அமெரிக்க போரியல் ஆய்வாளர் ஜாக் வெய்ட்லினின் கருத்துப்படி மிக குறைந்த விலையில் தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் கராஜ்பெல் ட்ரோன் உக்ரைன் ரஷ்ய போரில் அதிக நட்டத்தை எதிரிக்கு ஏற்படுத்தியுள்ளன. உக்ரைனின் தலைநகரமான கீவில் ட்ரோனை இயக்கும் கணினி வல்லுநர்களுக்கான பயிற்சி கல்லூரியொன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 15 நாட்கள் பயிற்சியின் பின்னர் இவர்கள் சுயமாக இயங்க தொடங்குவார்கள். காஸ்டான் ஃப்ளை கல்லூரி ட்ரோன் இயக்க பயிற்சிக்கு சிறந்த ஒரு கல்லூரியாக கருதப்படுகிறது. இங்கு பயிற்சி பெற்றவர்களே உக்ரைனுக்காக ட்ரோன்களை இயக்குகிறார்கள். உக்ரைன் மாதமொன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய படைகள் மற்றும் தளங்கள் மீது ஏவுகிறது. 10,000 ட்ரோன்கள் இவ்வாறாக ஏவப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மனிதாயமான முறையில் குளோபல் ஹாக் ட்ரோனை அனுப்புகிறது. இராணுவ பாவனைக்கு சிறிய ட்ரோன்களை அனுப்புகின்றது. அவற்றுடன் ட்ரோன்களை வாங்குவதற்கு நிதியுதவியும் அளிக்கிறது. கனடா 2024 ஆரம்பத்தில் 800 ஸ்கை ரேஞ்சர் R70 மல்டி மிஷன் அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம் ட்ரோன்களை உக்ரைனுக்கு வழங்கியிருந்தது. இவற்றின் மதிப்பீடு $95 மில்லியன் கனேடிய டாலர்களாகும். ஒன்றின் விலை $118,750 கனேடிய டாலர்களாகும். இவை பல கேமராக்களை உள்ளடக்கியதாகவும் 1.5 கிலோகிராம் பொருட்களை கொண்டு செல்லக்கூடியதாகவும் மிகவும் மோசமான காலநிலைக்குள்ளும் பயணம் செய்யக்கூடிய திறனையும் கொண்டிருந்தன. இவை சாதாரண FVP ட்ரோன்களில் இருந்து மிகவும் மாறுபட்டவையாகவும் இவற்றை ஒன்டாரியோவின் வாட்டர்லூ நகரத்தில் இயங்கும் நிறுவனமான டெலன்டைன் ஃப்ளேர் தயாரித்ததுடன் கணினி மற்றும் தொழில்நுட்ப கருவிகளையும் இந்த ட்ரோன்களில் பொருத்தியுள்ளது. ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் உக்ரைன் அதிகளவு ட்ரோன்களை சீனாவிடமிருந்தே ஆரம்பத்தில் வாங்கியது. DJI என்ற சீன நிறுவனமே உக்ரைனுக்கு ட்ரோன்களை ஏற்றுமதி செய்கிறது. ஹாங்காங்கில் உள்ள ஹாங்காங் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் பொறியியல் ஆய்வு மாணவர்கள் ஃப்ராங்க் வாங் டாவோ ஆகியோரால் இந்த நிறுவனம் 2006 தோற்றுவிக்கப்பட்டது. இன்று உலகின் 70% ட்ரோன் சந்தையை இந்நிறுவனம் தன்னகத்தை கொண்டுள்ளது. 2016 கால பகுதியில் அமெரிக்காவில் DJI ட்ரோன்ஸ் வணிக நோக்கில் கமர்ஷியல் பர்பஸ் பிரசித்தி பெற்றவையாக திகழ்ந்தன. அமெரிக்க காங்கிரஸ் இந்த நிறுவனத்துக்கு எதிராக தடையை விதித்தது. ஜிங்ஜியாங் சீனாவில் வடமேற்கில் அமைந்துள்ள மிகப்பெரிய பிராந்தியமாகும். இங்கு அதிகளவு வாழ்ந்த உய்குர் முஸ்லிம் சமூகத்தை இனவழிப்பு செய்ததில் டிஜேஜ் நிறுவனத்துக்கும் நேரடி தொடர்புகள் உள்ளதாகவும்
அமெரிக்க அரசு குற்றச்சாட்டியிருந்தது. சீனாவின் சட்டங்களின் பிரகாரம் சகல சீன நிறுவனங்களும் சீன அரசின் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சகல நடவடிக்கைகளுக்குள்ளும் உளவு பார்த்தல் உட்பட ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அமெரிக்காவிற்கு இதுவே ஆபத்தானதாக தெரிந்தது. சீன நிறுவனங்களால் ஏற்படக்கூடிய சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் அதிகம். அதுவும் இத்தடைக்கு ஒரு பிரதான காரணமாக அமைந்தது. கனடா, பிரித்தானியா முதலான பல நாடுகளும் சீனாவுக்கு எதிரான தொழில்நுட்ப தடைகளை விதித்துள்ளன. இவ்வருட ஆரம்பத்தில் சீனா, ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு எதிராக மிக கடுமையான தடை ஒன்றை கனடா விதித்துள்ளது. இவற்றுடன் 90 சீன பல்கலைக்கழகங்களையும் 5 ரஷ்ய இராணுவ ஆய்வு நிறுவனங்களையும் 12 ஈரானிய கல்வி நிறுவனங்களையும் சரீப் பல்கலைக்கழகத்தையும் இமாம் ஹசையின் பல்கலைக்கழகத்தையும் கனடா கருப்பு பட்டியலிட்டுள்ளது. டிஜே நிறுவன தடையின் பின்னர் உள்நாட்டு ட்ரோன் உற்பத்திக்கு ஊக்கமளிக்க அமெரிக்க அரசு முடிவு செய்தது. ட்ரோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்பெக்ஷன் கிராண்ட் ஆக்டை காங்கிரஸ் அமல்படுத்தியது. புளோரிடா மாநிலம் போலீஸ் திணைக்களங்களில் சீன ட்ரோன்களை மாற்றீடு செய்வதற்காக 25 மில்லியன் நிதியை வழங்கியது. 2007 அமெரிக்கா ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரோன்களுக்கான தடையை விதித்திருந்தது. இது 2014 விலக்கப்பட்டது. இதன் பின்னர் பல அமெரிக்க நிறுவனங்கள் ட்ரோன்களை உற்பத்தி செய்ய தொடங்கின. ஸ்கைடோ, 3D ரோபோட்டிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் ட்ரோன் உற்பத்தியில் அதிக ஆர்வம் காட்டின. ஆனால் இவற்றால் சீன நிறுவனங்களின் ட்ரோன்களை மிஞ்ச முடியாமல் போய்விட்டது. 2000களில் ஆரம்பத்திலேயே சீன நிறுவனங்கள் ட்ரோன்களை தயாரிக்க தொடங்கிவிட்டன. சீன அரசிடம் இருந்து ட்ரோன் தொடர்பான ஆராய்ச்சிக்கு இந்நிறுவனங்கள் நிதியுதவிகளை பெற்றன. டிஜேஏ நிறுவன ட்ரோன்கள் தரமானவையாக இருந்தன. 3D ரோபோட்டிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் பெரும் சவாலை சந்தித்தன. அதே சமயம் 2014 தடை நீக்கப்பட்ட பின்னர் பல அமெரிக்க தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் ட்ரோனை பாவிக்க தொடங்கின. போலீஸ் திணைக்களங்கள் உளவு பார்ப்பதற்கு, ரோந்து நடவடிக்கைகள் போன்றவற்றுக்கு ட்ரோன்களை பாவித்தன. வன பாதுகாப்பு திணைக்களம் காட்டுத்தீயை அணைப்பதற்கு ட்ரோன்களையும் பாவித்தது. இந்நிலையில் ட்ரோன்களின் தேவை அதிகமாகவிருந்தது. இதனை ஈடுகட்டுவதற்கு போதிய விநியோகம் இருக்கவில்லை. சீன நிறுவனங்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டுமென்ற கடுமையான சட்டத்தை 2017 சீன அரசு நடைமுறைப்படுத்தியது. இது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ட்ரோன் போன்ற பாதுகாப்புடன் இணைக்கப்படும் பொருட்களை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்வதில் சிக்கல்களை ஏற்படுத்தியது. பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவும் இருந்தது. அண்மையில் டிக்டாக் சமூக வலைதளத்தை தடை செய்ததன் பின்னணியும் இதுவே ஆகும். அவுட்டல் ரோபோட்டிக்ஸ் என்ற சீன நிறுவனத்தின் ட்ரோன்கள் அமெரிக்காவில் பாவனையில் உள்ளன. இதனை தடை செய்யுமாறு குடியரசுக் கட்சியினர் பைடனை வலியுறுத்தி வருகின்றனர். இதுவரையில் அமெரிக்காவின் 7 மாநிலங்களே சீன ட்ரோன்களை முழுமையாக தடை செய்துள்ளன. உண்மையில் ட்ரோன் உற்பத்தி அமெரிக்க அரசுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. சீன ட்ரோன்களை விடவும் அமெரிக்க தயாரிப்புகளுக்கான உற்பத்தி செலவு 4 மடங்காக உள்ளது. சாஃப்ட்வேர், கேமராஸ், கிம்பால்ஸ் போன்ற முக்கிய ட்ரோன்களின் கூறுகள் பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்டவை. இவற்றினால் பெறப்படும் அல்லது பாதுகாக்கப்படும் தகவல்கள் முக்கியமானவை. ஆனால் இவற்றினை சீனாவில் இருந்தே இறக்குமதி செய்வது உற்பத்தி செலவை கணிசமான அளவு குறைக்கும். நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களங்கள் சீன நிறுவனங்களின் ட்ரோன்களை, உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்துகிறது. NDAA புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ப்ளூ UAS என்ற திட்டத்தின் மூலம் அமெரிக்காவில் ட்ரோன் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என NDAA கருதுகிறது. இதன் ஆரம்பம் நம்பிக்கை அளிப்பதாகவே உள்ளது. அமெரிக்க தனியார் நிறுவனங்களுக்கும் அரசுக்குமான ட்ரோன் உற்பத்தி ஒப்பந்தங்கள் அமெரிக்க தயாரிப்பு ட்ரோன்களை அதிகப்படுத்தும் என நம்பப்படுகிறது. இதனை விட அமெரிக்க அரசு நிறுவனங்கள் அரசின் நிதியை பாவித்து சீன ட்ரோன்களை இறக்குமதி செய்வதை இத்திட்டம் தடை செய்துள்ளது. சீன ட்ரோன்களை மாற்றீடு செய்வதற்கும் அரசு நிதியுதவி வழங்குகிறது. பெரும்பாலும் அமெரிக்க ட்ரோன் நிறுவனங்கள் தங்களது தயாரிப்பு ட்ரோன்களை போர் நடைபெறும் நாடுகளுக்கே அனுப்ப விரும்புகின்றன. அதனால் அதிகளவு லாபம் பெற முடியும். உக்ரைனுக்கு இந்நிறுவனங்கள் ட்ரோன்களை விற்பனை செய்துள்ளன. உக்ரைன் ரஷ்ய போரில் பாவித்த FVP வகை ட்ரோன்கள் சீன நிறுவனமான DJI தயாரிப்புகள் ஆகும். இதே நிறுவனம் ரஷ்யாவிற்கும் ட்ரோன்களை ஏற்றுமதி செய்கிறது. மாதம் ஒன்றுக்கு 10,000 ட்ரோன்களை போரில் பாவிக்கும் உக்ரைனுக்கு சீனாவிடம் இருந்து ட்ரோன்களை பெறுவதை விட வேறு வழியில்லை. ஆனாலும் பல தடவைகள் உக்ரைனால் ஏவப்பட்ட ட்ரோன்களை ரஷ்யா அழித்துவிட்டது. இதற்கான பிரதான காரணம் 2 நாடுகளும் ஒரே நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்ட ட்ரோன்களை பாவிப்பதும் ரஷ்யா DJIயின் தொழில்நுட்ப முறைமையும் அதன் மென்பொருளையும் கட்டுப்படுத்தும் முறையையும் அறிந்து கொண்டமையும் ஆகும்.
2023 இறுதிப் பகுதியில் சீனா தனது நாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கும் ட்ரோன்கள் போரில் பயன்படுத்தப்படுவதை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தது. ஆனால் சீன சில்லறை பொருள் விநியோக நிறுவனங்களான அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் போன்ற நிறுவனங்கள் ட்ரோன்களை வாங்கி ஏற்றுமதி செய்கின்றன. இவ்வாறான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்று வெளி உலகிற்கு சீனா கூறினாலும் மறுபுறத்தில் சீனா தனது வெளியே திறந்து விடுகிறது. சோவியத் யூனியன் காலத்தில் உக்ரைன் பல புதிய ஆயுதங்கள் தொடர்பான ஆய்வில் முன்னின்றது. பல புதிய ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் உக்ரைனிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு சோவியத் யூனியனால் பாவிக்கப்பட்டது. கிரீமியாவை ரஷ்யா கைப்பற்றிய பின்னர் உக்ரைனில் புதிய ஆயுத ஆய்வுகள் மீண்டும் துளிர்க்கத் தொடங்கின. ஏரோரோஸ்வீட்கா என்னும் அரசு சார்பற்ற நிறுவனம் உக்ரைனில் ட்ரோன்கள் உற்பத்தியில் அதிக ஆர்வம் காட்டியது. உக்ரைன் அரசுடன் நெருக்கமான உறவுகளை கொண்ட நிறுவனம் பல வழிகளில் ட்ரோன் உற்பத்திக்கும் ஆய்விற்கும் நிதியுதவிகளை வழங்கியது. டெஸ்கியாஸ்போவ் என்ற மற்றொரு அரசு சார்பற்ற நிறுவனம் உக்ரைன் இராணுவத்துக்கு நிதியுதவி செய்து வருகிறது. இந்நிறுவனம் ட்ரோன்களை எவ்வாறு இயக்குவது என உக்ரைன் இராணுவத்திற்கு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இன்று உக்ரைனில் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன் பயிற்சி நிறுவனங்கள் இயங்குகின்றன. இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உக்ரைனில் ட்ரோன் தயாரிப்பதனையும் ஊக்குவிக்கிறது. கடந்த 2 வருடங்களில் உக்ரைனில் ட்ரோன் தயாரிப்பு அதிகரித்துள்ளது. போரின் முடிவில் ட்ரோன் தயாரிப்பில் சீனாவை உக்ரைன் மிஞ்சிவிடும் என நம்பப்படுகிறது. DJIயின் 3 வித ட்ரோன்களை உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா பாவிக்கிறது. இவற்றுள் ஏரோஸ்கோப் எதிரிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடியது. இது உக்ரைனுக்கு பல வழிகளில் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. சீன ட்ரோன்களை PRC ட்ரோன்கள் எனவும் அழைப்பார்கள். PRC என்பது பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஆகும். இவற்றை விட சீன உற்பத்தியான மேவிக் ட்ரோன்ஸையும் உக்ரைன் வாங்குகிறது. 60% மேவிக் ட்ரோன்களை உக்ரைனை இறக்குமதி செய்கிறது. ஈரானும் ட்ரோன்களை உற்பத்தி செய்கிறது. ஷாஹெட் 136 கமிகாஷ் ட்ரோன் அதிசக்தி வாய்ந்தது. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஈரானிடம் இருந்து பெறப்பட்ட ட்ரோன்களையும் பயன்படுத்தி வருகிறது. பல வெற்றிகரமான தாக்குதல்களுக்கு ஈரானிய ட்ரோன்களே காரணமாகவிருந்தன. புதிதாக வடிவமைக்கப்படும் ட்ரோன்கள் மிகவும் நுணுக்கமான பல தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளன. இவற்றை பல நாடுகளும் இன்று தயாரிக்க தொடங்கிவிட்டன. பைடனின் அமெரிக்க அரசு வெளிநாடுகளில் இருந்து ஏவப்படும் ட்ரோன்களை அழிப்பதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளது. இதற்கான பல்கலைக்கழகங்களையும் ஆய்வு நிறுவனங்களையும் விஞ்ஞானிகளையும் அவ்வரசு நாடியுள்ளது. தற்சமயம் அமெரிக்காவில் பொது வெளியில் ட்ரோனை நகர்த்துபவரை கண்டறிந்து ட்ரோனை கட்டுப்படுத்துவது சட்டபூர்வமான ஒரு முறையாக உள்ளது. வேறு சில முறைகளும் உள்ளன. ட்ரோனுக்கு வழங்கப்படும் சமிஞ்ஞைகளை கட்டுப்படுத்துவது அல்லது திசை திருப்புவதன் மூலம் ட்ரோனை கட்டுப்படுத்தலாம். 3வது முறை ட்ரோன் மென்பொருளை ஊடுருவலுக்கு உள்ளாக்குவதாகும். இதன் மூலம் ட்ரோன்களை பாதுகாப்பு பிரிவினர் பாதுகாப்பான இடத்தில் தரையிறக்க செய்யலாம். 4வது முறை ட்ரோனின் இயக்கத்தை நிறுத்துவது அல்லது ட்ரோனை தாக்கி அழிப்பதாகும். சில ட்ரோன்கள் தற்கொலை ட்ரோன்களாக இயங்கும். அதாவது அவை தம் இலக்கை அடைந்தவுடன் அதனை தாக்கி தாங்களும் அழிந்து கொள்ளும். இவற்றை அழிப்பது இலகுவானது. இவ்வாறான ட்ரோன்கள் சிறிய தாக்குதல்களுக்கே பயன்படுத்தப்படும். மேற்கு நாடுகளுக்குள்ள சவால்களுக்குள் முக்கிய இடம்பெறுவது கணினிகள் மீதான ஊடுருவலாகும். பல நிறுவனங்களின் கணினிகளை ஊடுருவி பெறுமதி வாய்ந்த தகவல்களை இந்த ஊடுருவிகள் பெற்றுக்கொள்கிறார்கள். இதனை சர்வசாதாரணமாக செய்து வருகிறார்கள். ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் இவர்கள் ஊடுருவலாம். ட்ரோன்களை ஏவுபவர்கள் மீதே இவர்கள் திசை திருப்பி ஏவலாம். போரில் மட்டுமல்ல, நாளை சகல துறைகளிலும் ட்ரோன்களை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது இந்த பிரச்சினை மேலும் தீவிரமடையலாம். உண்மையில் ட்ரோன் உற்பத்தி விடயத்தில் அமெரிக்கா பின்தங்கியே உள்ளது. பென்டகன் ரெப்ளிகேட்டர் புரோகிராமை அறிவித்துள்ளது. அமெரிக்காவினுள் பல புதிய ட்ரோன் உற்பத்தி நிறுவனங்கள் தோன்றியுள்ளன. கனடா, மெக்சிகோ நாடுகளும் ட்ரோனை உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளன. ஆனாலும் உக்ரைனிடம் இருந்து 2 விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, ட்ரோன் உற்பத்திக்கான ஆய்வு அந்நாட்டில் அடிமட்டத்தில் இருந்து ஆரம்பமாகியது. பல மட்டங்களில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 2வது, சீனாவிடம் இருந்து பெறப்பட்ட ட்ரோன்கள் ரஷ்யாவிற்கு உதவி புரிந்தன என்பதனையும் உக்ரைன் தெளிவாக தெரிந்துள்ளது. எனவே தகவல் தொழில்நுட்பங்களை மற்றும் ட்ரோன் உதிரி பாகங்களை தாங்களே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதனை நடைமுறைப்படுத்துகிறது. பல சமயங்களில் நம்பத்தகுந்த நாடுகளில் இருந்து பெறப்படும் உதிரி பாகங்களின் சில பகுதிகள் சீன தயாரிப்பாக இருக்கும். இவற்றிற்குள் இருப்பவை உளவு சொல்லக்கூடியவையாக இருக்கும். 2024 1 மில்லியன் ட்ரோன்களை உற்பத்தி செய்வோம் என உக்ரைன் இன்று கூறுகின்றது. எனவே உக்ரைனை உதாரணமாக கொண்டு அமெரிக்காவும் கனடாவும் முன்னேறும் என நம்பலாம்.